ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவ் அல்வா எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு சவ் காய் எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் ஒரு வானிலையில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிடுவோம். நெய் விட்டு தேவைக்கு ஏற்ற முந்திரியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இருக்குல்ல சவுச்சோக்கா, அதையும் நம்ம அதில் போட்டுறணும். அந்த சவுச்சோக்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த நெய்யிலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். மெஜாரிட்டி குழந்தைங்கள் வெஜிடபிள்ஸும் சாப்பிட மாட்டாங்க. அதுலேயும் சவுச்சோக்கான்னு சொன்னால் சுத்தமாக தொடவே மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இது. அவங்களுக்கு சவுச்சூவில் பருப்பு போட்டு கொடுத்தாலோ ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தாலோ கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இதுலேயே ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கான ரெசிபி தான் இது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சவுச்சோக்காவுடைய அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறோம். தேவைக்கேற்ற நமக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நெய்யும் நம்ம விட்டுக்கலாம். வெட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கிட வேண்டியதான். அதோடு நமக்கு ரெடி ஆயிரும் சவ் அல்வா. நமக்கு ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கும் போது டக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி நம்ம அல்வா செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.